ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்றைக்கி சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் ஊரில் பாச்சோறுன்னு கூட சொல்லுவாங்க. வாங்க ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கிளாஸில் பச்சரிசி எடுக்கிறீங்களோ அந்த கிளாஸில் ஹாஃப் கிளாஸ் உடைச்ச பாசிப்பருப்பை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் நாட்டு சர்க்கரையையும் வெல்லத்தையும் பாதியாக கலந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரியும் கொஞ்சம் காஞ்ச திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 100 கிராம் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 8 ஏலக்காயில் உள்ள கொட்டையை மட்டும் எடுத்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பாதி மூடி தேங்காயை தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பூவாக துருவி கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் சட்டியை வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த உடைச்ச பாசிப்பருப்பை அதில் போட்டு கொஞ்சமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தா போதும். நம்ம இந்த மாதிரி வறுத்து போடும்போது நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வறுக்கிறோம். இப்போது நம்ம வறுத்த பாசிப்பருப்பையும் நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சரிசியையும் ஒன்றா போட்டு நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு 3 தடவை தண்ணி ஊற்றி களைஞ்சா போதும். அதுக்கப்புறமா நம்ம களைஞ்சதை எடுத்து நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம குக்கரில் போட்டுறணும். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா நம்ம எந்த கிளாஸில் அரிசி எடுத்தோமோ அந்த கிளாஸில் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் 4 கிளாஸ் தண்ணியும் 1 கிளாஸ் பாலும் கூட ஊற்றிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம சேர்த்துக்கிறோம். எப்பயுமே ஸ்வீட்ஸுக்கெலாம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்க்கும் போது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இப்போது நம்ம குக்கரில் விசில் போட்டுடலாம். இதில் நம்ம போட்டிருக்க அரிசி பருப்பு எல்லாமே நல்லா மசிகிற அளவுக்கு வேகணும். என்னோடய குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு 4 விசிலே நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. உங்கள் வீட்டு குக்கரில் எத்தனை விசில் போட்டால் வேகுமோ நீங்கள் அத்தனை விசில் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள். அது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா குழைய விடணும். குழஞ்சாதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரையையும் நாட்டு சர்க்கரையையும் வெல்லத்தையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது எல்லாமே நல்லா கொலக்கொலன்னு ஆகிற அளவுக்கு நல்லா எல்லா பக்கமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா கீழேருந்து மேலே அந்த மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நான் நாட்டு சர்க்கரையும் வெல்லத்தையும் பாதியாக தான் கலந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே நாட்டு சர்க்கரையிலையும் செய்யலாம், இல்லைனா ஃபுல்லாகவே வெல்லத்துலேயும் செய்யலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் இனிப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் தூளை இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணோடனே நல்ல ஒரு வாசம் வரும். இது எல்லாத்தையும் நல்லா கிண்டிட்டு அதை அப்படியே வச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறமா நம்ம ஒரு சட்டியில் முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே நெய்யில் வறுக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யை அதில் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா முந்திரி காஞ்ச திராட்சை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுக்கணும். பாருங்கள், அந்த திராட்சைலாம் நல்லா ஊறி வருது. இந்த சமயத்தில் நம்ம துருவி வச்சுருந்த அந்த தேங்காய் பூவை இதில் போட்டு அதையும் நல்லா மேலே கீழே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுவும் ஒரு லைட்டான ஒரு கோல்டன் ஷேடு வரும்போது அதை நம்ம எடுத்துடலாம். நல்லா வாசம் வரும். அந்த நெய்யில் அந்த தேங்காய் முருவி வரும்போது நல்லாவே வாசம் வரும். இப்போ அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருந்ததில் அதை கொட்டி அதையும் நல்லா கீழே மேலேயுமே நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிண்டி விடுங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சுட சுட சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை டேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.